கிளினிக்கல் ஃபார்மசி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாப் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் சப்ஜெக்டில் வேறு ஸ்டேட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸ்லையோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேறு ஃபார்மசி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி மற்ற பேப்பர்ஸில் கேட்டிருந்துருக்கக்கூடிய மேஜரான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஏடிஆர். ஏடிஆர்ஸில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஏடிஆர் ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து டைப் 2, டைப் 3, டைப் 3 ஏடிஆரோட பேர் என்ன, டைப் 1 பேர் என்ன, இல்லை டைப் 1க்கு எக்ஸாம்பிள் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது டைப் 1ஓட எக்ஸாம்பிள் எது, இந்த மாதிரி ஏடிஆர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் ஏடிஆர்ஸில் இருந்துட்டு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேக்சின்ஸ் இருக்கு இல்லையா, கில்டு வேக்சின், லைவ் வேக்சின், டாக்ஸைட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் வேக்சின் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ் 1ஓட டியூரேஷன் என்ன, ஃபேஸ் 2 டியூரேஷன் என்ன, இல்லை ஃபேஸ் 2ல் எதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க, போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷேப்ஸ், ராட் ஷேப், கொக்கை, ஸ்பியர், பேசிலைனாக்கா ராட் ஷேப், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டகரி ஷேப்ஸ் இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி இருக்க தியரி எம்சிக்யூஸ்லேயே வந்துட்டு இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்துட்டு அதிக அளவில் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு காசேட்டிவ் ஆர்கானிசம்ஸ், டியூபர்குலோஸ் காஸ்ட் பை, லெப்ரசி காஸ்ட் பை, இந்த மாதிரி காசேட்டிவ் ஆர்கானிசம்ஸும் வந்துட்டு அதிக அளவில் கேட்டிருக்காங்க. ஓவரால் மேஜராக கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. மீதி இன்னும் சில கேசஸில் வந்துட்டு கொஞ்சம் இன்டீரியராக கேட்குற இதுலலாம் வந்துட்டு இந்த ட்ரக்ஸோட ஐடியாஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மேஜரான காமனாக சில ஏடியாஸ்லாம் இருக்குல்ல, இப்போ தாலிடோமைடு இந்த மாதிரி இது டெட்டோஜெனிசிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாகவே கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1 ஏடிஆர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இந்த ஏடிஆர் வந்து டக்குன்னு குட்டியாகவும் சொல்லிடுறேன். ஏடிஆர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஏ, பி, சி, டி, இ, எஃப் இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் ஃபார்மகாலஜி ரிலேட்டட், பி ஃபார் பிசேரே, சி ஃபார் க்ரானிக். க்ரானிக் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெட்டபாலிசம், அதாவது இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து பேராசிட்டமால் ஹெப்படோடாக்சிசிட்டி சொல்லலாம். ஆக்மெண்டட் டைப் ஏ சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஆன்டிகோயாகுலன்ஸ் எடுத்தால் ப்ளீடிங் ஆகும், அந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் டைப் பி பிசேரே இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு ஆஸ்பிரின் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா, இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் டைப் டி வந்து பார்த்திங்கன்னா டைப் டி வந்து டிலேடு. இது வந்து எப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நாளோ இல்லை கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஏடிஆர். ஓகேங்களா. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சைக்ளோஃபாஸ்ஃபமைட் எடுத்தாக்கா பிளாடர் கார்சினோமா கொஞ்சம் இயர்ஸ் லேட்டாக தான் வந்துட்டு அக்கர் ஆகும், இது வந்து டிலேடில் சொல்லலாம். எண்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரக்கை வித்ட்ரா பண்ணும் போது, ஒரு ட்ரக்கை வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது அதனால் வரக்கூடியது. இப்போ ஃபினட்டாயின் இது ஸ்டாப் பண்ணும்போது சீஷர்ஸ் அக்கர் ஆகும், ஸோ அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீன் கூட ஒன்று இருக்குது, ஜீனோடாக்சிசிட்டின்றதில். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு மேஜராக இது வரைக்கும் கேட்டதில்லை. மேக்ஸிமம் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் கேட்டிருக்காங்க, எண்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க, பிசேரே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஆக்மெண்டட்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸோட கேட்டிருக்காங்க. பிசேரே வந்துட்டு டைப் கொடுத்துட்டு டைப் 2 என்ன கேட்டகரி, டைப் 2 ஏடிஆர் ரியாக்ஷனோட நேம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப் 1 ஏடிஆர் ரியாக்ஷன் இஸ் caused when T cells bind to a specific antigen, caused by tissue injury, IgE mediated, caused by cytotoxic antibodies. Okay, correct answer is option C, IgE mediated. Okay, next question. Average time period for phase 2 clinical trial study is, phase 2 clinical trial average எவ்வளோ டியூரேஷன்றது தான் கொஸ்டின். up to 4 years, up to few months, up to 2 years, up to several years. ஓகே, இந்த கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸஸும் வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4. ஃபேஸ் 1 வந்துட்டு ஃபார்மகாலஜி, ஃபேஸ் 2 எக்ஸ்ப்ளரேட்டரி, ஃபேஸ் 3 வந்து கன்ஃபர்மேட்ரி, அண்ட் ஃபேஸ் 4 வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் வந்து சேஃப்டி, நெக்ஸ்ட் எஃபிகசி, அண்ட் நெக்ஸ்ட் சேஃப்டி அண்ட் எஃபிகசி இன் லார்ஜ் பாப்புலேஷன், இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஸ் 2 தான் வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அப் டு 2 years. Next question, dash drug can cause
லாக்டிக் அசிடோசிஸ். இதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்து இப்படியே டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. லாக்டிக் அசிடோசிஸ் காஸ் பண்ணக்கூடிய ட்ரக் எது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ மெட்ஃபார்மின். நெக்ஸ்ட் கொஸ்டின். The incidence of ADR is highest in. ADR அதாவது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக யாரில் காணப்படுது அப்படின்றத கொஸ்டின். சில்ட்ரன், எல்டர்லி, உமன், மென். அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் பி எல்டர்லி. சரிங்களா? ஓகே. டேஷ் ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் ஷுட் பி அவாய்டட் இன் டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸில் அவாய்ட் பண்ணக்கூடிய ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், ஹை டோஸ் டயூரிட்டிக்ஸ், சென்ட்ரலி ஆக்டிங், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஆப்ஷன் சி சென்ட்ரலி ஆக்டிங். நெக்ஸ்ட். டேஷ் இஸ் an example of category X drugs. டைக்ளோஃபினாக், ranitidine, lorazepam, paracetamol. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி lorazepam. Dash is indicated in agitation and restlessness in the elderly despite the high incidence of extrapyramidal side effects. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி haloperidol. Next question. Dash is contraindicated during pregnancy due to its teratogenicity. Okay. Folic acid, calcium, retinol, iron. Pregnancy டைமில் டெரட்டோஜெனிசிட்டி காஸ் பண்ணக்கூடிய ட்ரக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொஸ்டின். இது வந்து ஆப்ஷன் சி ரெட்டினால் தான் ஆன்சர். அண்ட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து தாலிடோமைட் இருக்கு இல்லையா, தாலிடோமைட் ட்ரக் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட். டேஷ் இஸ் காமன்லி ரிப்போர்ட்டட் ஏடிஆர் ஆஃப் டயூரிட்டிக் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ். டயூரிட்டிக் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய மேஜர் ஏடிஆர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஹைப்போகெலிமியா, அலோபீஷியா, ஸ்கின் டிசார்டர், ரெனிட்டிஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹைப்போகெலிமியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இஸ் இன் டைரக்ட் பேஷண்ட் கேர் ஏரியா. கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சூப்பர்விஷன் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக், ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட். ப்ரொவைடிங் ட்ரக் இன்ஃபர்மேஷன் டு ஃபிசிஷியன் அண்ட் நர்சஸ், ஐடென்டிஃபை ட்ரக்ஸ் brought into the hospital by the patients, reviewing of each patient's drug administration forms periodically to ensure all the doses have been administered. ஓகே, ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ப்ரொவைடிங் ட்ரக் இன்ஃபர்மேஷன் டு ஃபிசிஷியன் அண்ட் நர்ஸ். ஓகே, அதுவும் சொல்லலாம். ஆனால் மோர் சூட்டபிள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் இஸ் இன் தி டிஸ்பென்சிங் ஏரியா. டிஸ்பென்சிங் ஏரியாவில் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மேஜர் டியூட்டி என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன்ஸ். ரிவ்யூஸ் ஆல் doses missed, reschedule the doses as necessary and signs all drugs not given notices, supervision of drug administration, ensures that establishes policies and procedures are followed, reviewing of each patient's drug administration forms periodically to ensure all doses have been administered. ஓகே, இங்கே வந்து ஆப்ஷன் பி சூப்பர்விஷன் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட். தி மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அண்ட் சென்சிட்டிவ் மெத்தட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு டிடெக்ட் பொட்டன்ட் தெரப்யூட்டிக் ஏஜென்ட் இன் பாடி ஃப்ளூயிட்ஸ் இஸ். ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ட்ரக் அனாலிசிஸ், இன்டர்கோரேஷன், யூரின் மார்க்கர், ரெசிடுவல் டேப்லெட் கவுண்டிங். ஆப்ஷன் ஏ ட்ரக் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following reaction is called augmented adverse drug reactions? Genetically determined effects, idiosyncrasy, rebound effect on discontinuation, allergic reactions or anaphylaxis. Option C. Which one of these is a genetically determined adverse drug reactions? Addiction, teratogenicity, carcinogenicity, idiosyncrasy. Correct answer is option B, teratogenicity. Next. Dash causes pharmacodynamic drug interaction. Gastric motility changes, stimulation of metabolism, alteration of pH of GIT,
Interactions at receptor site. Option D, interactions at receptor site தான் வந்து correct answer. Next, the age-related physiological change in geriatric patient which may affect drug distribution is increased body mass, increased total body water, increased total body fat, increased serum albumin level. Okay, increased total body water. Next, organogenesis occurs during dash stage: pre-embryonic, embryonic, pre-fetal, fetal. Correct answer is option B, embryonic. Next, dash absorption in infants and children is noticeably faster than in neonatal period. Neonatal infants and children's வந்துட்டு absorption faster இருக்கக்கூடியது என்னது? Oral, topical, intravenous, intramuscular. Option A, oral. அந்த ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, இன்ஃபேன்ட்ஸ், நியோநாட்டல், சில்ட்ரன்ஸ், இந்த இதுவுமே வந்துட்டு கேட்கக்கூடிய கொஷின் தான். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் drug does not require therapeutic drug monitoring? Digitoxin, gentamicin, phenytoin, paracetamol. Option D, paracetamol. Next question, autonomy in clinical study is defined as freedom, dignity, confidentiality of the subject, right to choose, that is whether or not to participate in the trial or to continue with it. Option A தான் வந்துட்டு correct answer. Next question, dash is an example of latent adverse drug reactions: antibiotic associated diarrhea, tardive dyskinesia, serum sickness, severe bronchoconstriction. Option B, tardive dyskinesia. Next, mechanism by which adrenaline can prolong the duration of local anesthesia: decreased permeability of the vascular endothelium, precipitation of lidocaine, changing the pH of the solution, local vasoconstriction. Option D, local vasoconstriction. Next question, dash anti-diabetic drug is preferred for elderly patient. Elderly patient க்கு prefer பண்ணக்கூடிய anti-diabetic drug என்னன்றதான் question. Glycoside, glibenclamide, metformin, pioglitazone. Correct answer is option A, glycoside. Next, side effects of valproic acid: rhinitis, thrombocytopenia, hypothyroidism, confusion. Option B, thrombocytopenia. Next, dash side effect is seen during the treatment with levodopa. Levodopa side effect என்ன? Dyskinesia, bone marrow depression, thrombocytopenia, impotence. Option A, dyskinesia. Okay, next, drug is usually avoided with breastfeeding: ibuprofen, propranolol, methotrexate, naproxone. Option C, methotrexate. The sponsor of clinical study is country, organization, society, cohort. Option B, organization. The written details for conduct trials to ensure quality control of a trial is known as SOP. Next, the science of collecting, monitoring, researching, assessing and evaluating information from healthcare providers and patients on the adverse effects of medication is known as pharmacovigilance, clinical trials, observational study, qualitative study. Option A, pharmacovigilance. ADR monitoring வந்துட்டு pharmacovigilance. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, an epidemic that becomes unusually widespread and even global in its reach is referred to as pandemic, hyperendemic, Spanish flu, endodermic. Option A, pandemic. OECD stands for
Outcome Economic Committee Development, Organization for Economic Cooperation and Development, Out Entry Contact Doser, Organization for Evasive Cooperation and Development. Option B, Organization for Economic Cooperation and Development. Next, which is appropriate description of average cost? Average cost na enna அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. Options: the value of opportunities which have been lost by utilizing resources in particular service of health technology. Total cost, that is all the cost incurred in the delivery of a service of a healthcare system divided by its unit of production. Okay, option B தான் வந்துட்டு correct answer. Next, dash drug is avoided in children under 4 years with diarrhea. 4 வயசு கீழே இருக்கவங்களுக்கு டயரியாவுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய ட்ரக் எது? பிசகோடைல், லோப்ரமைட், பிஸ்மத் சப்சாலிசிலேட், ciprofloxacin. Answer is option D, ciprofloxacin. All are selected cytochrome P3A4 inducer except dash erythromycin. Dash is common and dose related side effect of salbutamol: decrease in blood pressure, muscle tremor, central nervous system stimulation, hyperglycemia. Option C, central nervous system stimulation. According to Rawlins-Thompson classification, type T ADR includes carcinogenesis, bradycardia associated with beta blockers, anaphylaxis associated with penicillin, opiate withdrawal syndrome. Option A, carcinogenesis. D, type D வந்துட்டு delayed சொன்னோம் இல்லையா? Okay, next. Comparison of bioavailability between two dosage forms is referred to as bioavailability, biopharmaceutics, biological, bioequivalence. Correct answer is option D, bioequivalence. Next, the highest serum drug concentration following a single dose or at a steady state within a dosing interval is called lead, peak, poison, mechanisms. Correct answer is option B, peak. Okay, next, why should care to be taken when prescribing warfarin and amiodarone in combination? Warfarin and amiodarone அடுத்து காம்பினேஷன் இருக்கும்போது எதுக்கு ஸ்பெஷல் கேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. amiodarone and warfarin both have anticoagulant effect. Amiodarone may reverse the anticoagulant effect of warfarin. Amiodarone may increase the anticoagulant effect of warfarin. Warfarin may reverse the antiarrhythmic effect of amiodarone. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, amiodarone may increase the anticoagulant effect of warfarin. Next, the substantial degradation of an orally administered drug caused by enzyme metabolism in the liver before the drug reaches the systemic circulation. First pass metabolism, disposition, antagonism and hydrophilic. Correct answer is option A, first pass metabolism. Next question. According to ICH, GCP, the investigator should be qualified by training and experience, education, training and experience, education and experience, education and training. Correct answer is option B, education, training and experience. The pharmaceutical equivalent that produce the same effect in patients: therapeutic equivalent, therapeutic window, minimum effective concentration, minimum toxic concentration. Option A, therapeutic equivalent. Next, how are prescription medicines differed from OTC ones? Over the counter medicines, prescription medicines and over the counter medicines எப்படி differ ஆகுது? Okay, they contain much smaller amounts of active ingredients.
they don't contain dyes or preservatives, they are unsafe for use without medical supervision. ஓகே, என்னது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர். they are unsafe for use without medical supervision. prescription இல்லாமல் கொடுக்கக்கூடிய drugs. ஓகே, next. the dash is the heart of the patient counseling session. preparing for the session, opening the session, counseling content, closing the section. option C counseling content. நம்ம எப்படி counseling பண்ணுறோன்றது தான் matter. okay, next. which of the following drug is implicated in causing of osteomalacia of the bone? steroid, estrogen, heparin, phenytoin. option D phenytoin. which of the drug can result in cyanide poisoning? amyl nitrate, hydroxycobalamin, sodium nitroprusside, sodium thiosulfate. option C sodium nitroprusside. next. according to the principles of ICH GCP, what should be recorded, handled and stored in the way that allows its accurate reporting, interpretation and verification? data entered into the case report form, source information, all clinical trial information, essential documents. all clinical trial information. option C the answer. next. according to the principles of ICH GCP, what is the most important consideration when conducting a clinical trial? data accuracy, protection of clinical trial subjects, process adherence, statistical quality checks. option B protection of trial subjects. next. what is informed consent in a clinical trial? informed consent, the subjects do not know which study treatment they receive, patients injected with placebo and active doses, fake treatment, signed a document of the recruited patient for the clinical trial procedures. option D தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நம்ம வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணும் போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஹெல்த்தி வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம ஒரு இன்ஃபார்ம் கன்சென்ட், அதாவது ஒரு டாக்குமெண்ட், நீங்கள் வந்து இந்த ட்ரையலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா அண்ட் அந்த டிமாண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம சைன் வாங்குவோம். சரிங்களா? அதுதான் வந்துட்டு இன்ஃபார்ம் கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஹவு many people will be selected for phase 2 trial? whole market will be under surveillance. 500 to 3000 people, 100 to 300 people, 20 to 50 people. option C 100 to 300 people. which of the following is a valid therapeutic use of interaction? use of probenecid with penicillin, giving aspirin with warfarin, instructing patient to take levofloxacin with milk or antacid, treatment of depression of MOA inhibitor and citalopram. option A probenecid with penicillin. okay, next question. which of the following antihypertensive agent should be avoided in the elderly patients? amlodipine, atenolol, benazepril, methyldopa. correct answer is option D. இதே கொஸ்டின் வந்துட்டு நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அங்கே வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் டைப் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ட்ரக் நேம் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட். which of the following medication is safe to use in the 3rd trimester of pregnancy? acetaminophen, warfarin, aspirin, oxycodone. option A acetaminophen. next. case control studies is called as drug oriented system, dose oriented system, disease oriented systems, complication oriented systems. option B dose oriented systems. okay, next question. a 92-year-old woman is an inpatient in the geriatric unit. she has multivascular dementia. she is more confused and agitated. she has been given lorazepam 4 mg intramuscularly. she is now unconscious with generalized tonic-clonic seizure and a respiratory rate of 6 breaths per minute. which of the following could be
used to reverse the effects of lorazepam. Activated charcoal, flumazenol, N-acetylcysteine, naloxone, protamine sulfate. 55. Option B, flumazenol. Okay. Next. 56. Dash of clinical trial involves first time human trial in the smaller number of patients. Phase 1, phase 2, phase 3, phase 4. Smaller number of patients. Option A, phase 1 now. Gradual next increase agum illaya. Okay, next. The purpose of preclinical testing is preclinical testing to verify that the drug is sufficiently safe and effective to be tested in humans, to undergo preliminary tested in healthy humans to monitor the effects of drug, to create basic outline for the larger scale further test on the widespread population, to develop method of drug analysis. Okay, preclinical testing நம்மளுக்கு தெரியும், மைஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய அனிமல்ஸில் பண்ணக்கூடிய டெஸ்ட் இல்லையா. ஓகே, ஆப்ஷன் ஏ, டு வெரிஃபை தி ட்ரக் இஸ் சேஃப்லி எஃபெக்டிவ் அண்ட் டெஸ்டட் இன் ஹியூமன்ஸ். ஃபர்ஸ்ட் அதில் வந்துட்டு அந்த டோஸு, தெரப்பியூட்டிக் எஃபிகசி எல்லாமே வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அது ஸோ தட் ஹியூமன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அது எலிஜிபிளாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட். சிமாட்டிடின் இன்ட்ராக்ட்ஸ் வித் மோர் ட்ரக்ஸ் தேன் ranitidine because it is subjected to greater first pass metabolism, it is more potent enzyme inducer, it is more potent enzyme inhibitor, it has better oral absorption. Okay, correct answer is option C, it is more potent enzyme inhibitor. Next, what are good clinical practices? Good clinical practices அப்படின்னா என்ன? The FDA's requirement for how trials are conducted and documented. Option D தான் வந்துட்டு ஆன்சர். Which person responsible for the conduct of clinical trial at a trial site? Clinical research coordinator, monitor, investigator, sponsor. Option C, investigator. GCP provides public assurance that rights and safety of participants are protected, right, safety and well-being of research participants are protected, and that research data are reliable, results are reliable, safety of participant is observed and results are reliable. Option B, right, safety and well-being of research participants are protected and that research data are reliable. B the answer. Okay, next. Which of the following is a technique pharmacists can use to humanize themselves to their patients? Using patient's preferred name in conversation, delegating as many tasks as possible to an assistant, reading the text of a medication bottle verbatim to a patient, providing business cards at the desk. Correct answer is option C. Which of the following terms does not describe an adverse drug reaction? Idiosyncrasy, anaphylaxis, teratogenic effect, placebo effect. Option D, placebo effect. Okay. 75-year-old man had been receiving gentamicin, an aminoglycoside antibiotic, to treat an urinary tract infection. After 3 months of therapy, patient's serum creatinine levels were 10 mg per dl. Normal வந்துட்டு 0.5 to 1.2. அந்த பிளட் கன்சன்ஸ் இந்த மாதிரி இதோட நார்மல் வேல்யூஸ் வந்து கிளினிக்கல் ஃபார்மசியில் எல்லாரும் தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் சீரம் ஜென்டாமைசின் concentrations obtained just before the last dose were 9 mg per dl, normal below 2. Which of the following is the most likely adverse drug reaction the patient was suffering from? Type 2, type 3, pseudo-allergic reaction, overdose toxicity. Correct answer is option D, overdose toxicity. Okay, idiosyncrasy is type A, B, C or D. Type B. Idiosyncrasy is type B ADRs. Next, which of the following drug is not needed to be TDM, therapeutic drug monitoring? Carbamazepine, penicillin, digoxin, gentamicin. B, penicillin. Next,
Patient counseling helps to know clinical structure of the drug, develop business relationship with pharmacist, motivate the patient to take medicine for improvement of their health status, pass time at old age. Option C. Motivate patient to take medicine for the improvement of their health status. Gray baby syndrome occur in newborn with tetracycline, chloramphenicol, penicillin, erythromycin. Option B. Chloramphenicol. Next, absorption of griseofluvin increases with dash diet: carbohydrate, fatty, protein, vitamin. Option B. Fatty. Next, when tetracycline is given with antacids, the absorption of tetracycline increases, decreases, minimally altered, not altered at all. Option B. Decreases. Tetracycline given with antacids. Okay, next. Which of the following would you classify as a pharmacodynamics interaction? AC inhibitors with potassium sparing diuretics causes life-threatening hyperkalemia. Antacid reduce the absorption of fluoroquinolones. Increased bleeding due to cimetidine and warfarin. Probenecid increases half-life of penicillin. Option A. AC inhibitors with potassium sparing diuretic causes life-threatening hyperkalemia. Next, which of the following is type B ADRs? Hypoglycemia caused by insulin, dryness of mouth caused by atropine, anemia in patient with G6PD deficiency caused by primaquine, hyperglycemia caused by thiazide diuretics. Option C. Anemia in patient with G6PD deficiency caused by primaquine. Okay, next. Pharmacovigilance is done by monitoring of drug price, unethical practices, drug safety, pharmacy students. Option C. Drug safety. Pharmacovigilance na ADR, drug safety. Next, GCP are seen in all of the following except phase 1 trial, phase 2 trial, preclinical trial, phase 3 trials. Option C. Preclinical trials. Next, which of the following adverse drug reactions would you report to the Medicines and Healthcare Products Regulatory Agency via yellow card system for reporting? Okay, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு a patient complains that they have experienced diarrhea since taking azilsartan. Option D தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். Next question. You are asked to compare the cost of 4 different antibacterial medicines. Which of the following treatment courses is of lowest cost? Okay, இதுக்கான ஆன்சர் option C. Medicine C cost 20 for 20 tablets. Adult dose is 1 tablet twice a day and the usual treatment duration is 5 days. Next, which of the following patients are at the highest risk of suffering from adverse drug reaction? Option D. 68-year-old patient. Geriatrics முன்னாடியே சொல்லி பார்த்துட்டோம் இந்த கொஸ்டினும். Next, which of the following statements are best describes a lead compound? Compound that contains the element lead, a compound from the research laboratory that is chosen to go forward for preclinical and clinical trials, molecule that shows some activity or property of interest and serves the starting point for the development of a drug, the first compound of the structural class of compounds to reach the market. Option C.